ஆண்டவர் வருகின்ற தருணம் முயற்சியோடு இருக்கின்றவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படும். அந்த ஞான கதவு திறப்பதற்கு உணவில் கட்டுப்பாடு வேண்டும். உணவு கட்டுப்பாடு ஒன்றே நம் ஞான கதவுகளை திறக்கும். உணவில் கட்டுப்பாடு கொண்டாதவர்கள் பல பிறவிகளை விட்டொழித்து விடுவார்கள். இந்த பிறவிலே நன்மை அடைவார்கள். வடலூர் பெருவேலைக்கு அடிக்கடி செல்லுங்கள். அதுவும் ஞான சபை முன்னே நின்று கதவை பூட்டியிருந்தாலும் திறந்திருந்தாலும் உள்ளே இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருகின்ற ஆன்மாவுகளே மகன் அங்கிருந்தே நோக்குகின்ற ஆற்றல் பெற்றவர். அவருக்கு எந்த ஒரு கதவு தடையில்லை, எந்த ஒரு எல்லையும் அவருக்கு இல்லை. நமக்கு தான் கதவு ஒரு தடை, அவருக்கு தடையில்லை. நீங்கள் சாத்தி வைத்திருந்த ஞான சபையை வணங்கினால், மன்றாடி அவரை நீங்கள் விண்ணப்பித்தால் அங்கிருந்து அருள்மொழியால் உங்களை வேதிப்பார். ஒரு முறை ஞான சபையில் சென்று தரிசனம் செய்தால் ஒரு பிறவி கடந்துவிடும். அந்த உண்மை தெரியுமா உங்களுக்கு? வள்ளல் பெருமானார் ஒரு பத்திரிகை வாயிலாக கொண்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த ஞான சபை என்பது பெருமானார் சொல்றாரு, அடிக்கடி வந்து வந்து தரிசனம் செய்யுங்கள் என்றார். வந்து வந்து தரிசனம் செய்யுங்கள் என்றார். ஏன்பா ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணா போதாதா? ஒரே ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணா நாங்கள் பெற வேண்டியதை பெற முடியாதா? முடியாது. நீ பக்குவப்பட்ட ஆன்மாவா இருந்து ஒரு முறை வந்து நின்னா நீ அருட்பெரும் ஜோதி விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய ஆன்மா தான் தடிமனா இருக்குது, மாயா சக்தியால் மூடப்பட்டிருக்குது, ஆன்ம பிரகாசம் இல்லாமல் இருக்கு, செய்த பாவங்களும் வினைகளும் தடிமனா இருக்குது. அங்கே அருள்மொழி காயப்பட்டாலும் உனக்கு அது தடையாக இருக்குமே. எப்படி அப்பா அருள்மொழிக்கு முன்னால் எல்லாமே மறைந்து விடுமே? அப்படியா? அண்டத்தில் இருக்கின்ற சூரியனுடைய ஆற்றல் இந்த பூமியில விழுது, நீ சாதாரண கையை வச்சு இப்படி தடுத்துக்கிறியே, அப்ப சூரிய ஒளி மேலப்படுதா? உன் கண்ணு கூசுதா? வெறுமனே பார்க்கும்போது கூசுற கண்ணு அந்த சூரியனையே வெறும் 4 வேளால மறைச்சறியாப்பா. அப்ப எங்க போச்சு சூரியன் ஒளி? உன் கையோட குறைவான ஆற்றல். அதே போலதான் மாயா சக்தியின் ஆற்றல் ஆன்மாவை சுற்றி இருக்கும் போது நமக்கு அருள்விளக்கம் உண்டாகுவதில்லை. ஆகவே அந்த ஆன்ம திரைகளை தான் வள்ளல் பெருமானார் அந்த மாயா சக்தியில திரைகளா காட்டுறாரு. கடலூர்ல இங்கேயும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அதெல்லாம் சொன்னாதான் விளக்கம் கிடைக்கும். பௌர்ணமினா வரும், மார்ச் மாசம் இல்லை ஏப்ரல் மாசம் இங்க வரும். வந்து உங்களுக்கு எல்லாம் பௌர்ணமி மகாமந்திர ஜோதி வழிபாடு இங்க நாம செய்ய இருக்கின்றோம். இந்த மாசமே வரலான்னு இருந்தோம், ஐயா வேணான்ட்டாங்க. மக்களை திரட்டுறது கஷ்டம்யா, இன்னும் கொஞ்சம் போட்டோம், ஜனவரி மார்ச் ஏப்ரலில் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த அனௌன்ஸ் வரும்போது தயவுசெய்து நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள்லாம் கூட்டின்னு வாங்க, ஆண்களும் அமரலாம், அருள்விளக்கம் முடிக்கின்ற நாள். அப்படி ஒரு முறை நான் வந்து செஞ்சுட்டு போன பிறகு மாதம் மாதம் இங்கே வைப்பாங்க. தொடர்ந்து கலந்துக்குங்க, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கலந்துக்குங்க, அந்த ஜோதி வழிபாடை கலந்துக்குங்க. அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டாகின்றது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். ஐயா பரவாயில்ல, வாங்க வாங்க, நான் அதை ஷார்ட்டாக விளக்கிறேன் வாங்க. ஏன்னா சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் எழுதிவிடக்கூடாது. அதில் வள்ளல் பெருமானார் சொல்றாங்க, அப்பா இறைவன் கேட்கிறாரு, வள்ளல் பெருமான் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, இந்த மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்களே, பிறவி துன்பத்தை கடக்க முடியலையே, அவஸ்தைப்படுறாங்களே, இதுக்கு நீ என்ன பண்ண போற, என்ன செய்ய போற? நான் எவ்வளோ கேட்டேன், நீ ஒன்றும் செய்ய பேசாமவே இருக்கிறியேன்னு கதறி அழுற. சிதம்பர தலத்துக்கு போய் அங்க வணங்குவார். ஆனா அங்க இவர் நினைக்கிற அந்த ஒரு நிலையில அந்த சிதம்பரத்தினுடைய நிலை இல்லை. எப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு,
நாம் எண்ணுவது போல் சிதம்பரம் இல்லை இப்பொழுது. அதற்கான நல்ல பக்குவப்பட்ட ஆன்மாவுகளும் அங்கே இல்லை. அதற்கான தீர்க்கமாக சொல்லிட்டார், என் அன்பு மகனே, உயிர்களெல்லாம் மனப்படைய பொருட்டு நீ விரும்பும் பொருட்டு எனக்கு ஒரு ஞான ஆலயத்தை இங்கே நிறுவு. நாம் அளவு கடந்த காலங்கள் ஊழிதோறும் ஊழி உழவாத ஓங்குகின்ற அருள் நடனத்தை யாம் இங்கே ஏற்றுவோம். வருகின்ற ஆன்மாவுக்கு பக்குவத்தை வருவிப்போம். எண்ணிய எல்லாவற்றையும் தருவோம். உலகில் நீங்க நினைக்கிற பொருளாதாரத்திலிருந்து வறுமையிலிருந்து எல்லாத்தையும் விலைக்குதான் ஒரு ஞானத்தை ஏற்றுவார். தெரியுங்களா? சத்திய ஞான சபை தரிசனத்துடைய அருமை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஏழையா இருந்தால் அந்த ஏழ்மை நிலையிலிருந்து விடுவிப்பார். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, கஷ்டப்படுறீங்கன்னாக்கா அந்த உதவி வந்து நின்றீங்கன்னா நீங்க எதுக்கு உதவியும் தெரியும். அதுலேருந்து யார் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் யார் விடுவாங்க? இந்த குடும்பத்துல படுகின்ற துன்பம், இந்த சமுதாயத்துல உலகத்துல உயிர் படுகிற துன்பத்துக்கு அருளை முன்னிட்டாங்க வந்து நிற்பாங்க. ஓ, நாம் படுற கஷ்டத்துல முதல்ல விளக்கியான்னு கேட்பாங்க. அதுக்குதான் வருவாங்க. அது தெரியும் குருநாதருக்கு. வருகின்ற ஆன்மாவினுடைய பொருளாதாரத்தை தான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணுவார் பெருமானார். அது தெரியுமா? நீங்க கேட்கவே வேணாம். நீங்க வந்து நின்று நீங்க அழுதாலே அவருக்கு தெரியும் நீங்க உங்களுடைய கோரிக்கை என்னன்னு. ஏன்னா இந்த உலகத்தில் வாழற நமக்கு பொருளாதாரம் முக்கியம். நோய் இல்லாம வாழணும். அதை தான் சரி பண்ணுவார் முதல்ல. வேற எதையும் கைக்க மாட்டார். உனக்கு அருளை தரத்துக்கெல்லாம் காலம் இருக்குது. நீ எங்க பொருளுக்கே இல்லாம லாக்க எடுக்கிறீங்க, அருளுக்கு எங்க உனக்கு காலம்? அதனால அந்த பொருளுக்கான உபகாரத்தை முதல்ல பண்ணுவார். பொருளாதாரத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல புதிய புதிய தர்ம சிந்தனையை கொடுப்பார். தர்மம் செய்யலாம் முதல்ல. அப்படி தர்ம சிந்தனையை கொடுப்பார். அவருடைய நோயை நீக்குவார். யார் யாருக்கு என்னென்ன தேவை அதை செய்வார் முதல்ல. என்னிடத்தில் ஒருவன் வசப்படாது எவ்வளவு முரட்டுத்தனமாய் இருந்தாலும் நல்வார்த்தை சொல்லுவேன். கேட்கலையா? இப்ப சொல்றது நல்வார்த்தை கேளுங்க. கெஞ்சி கேட்கிறாரு, நல்வார்த்தை சொல்லுவேன். இல்லை என்றால் தண்டனை விழுந்து சொல்லுவேன். காலை விழுந்து கும்பிடுவோம் உங்களை. யோகோ வேணாம், கஷ்டப்படாது அப்பா, இப்படி ஒரு மார்க்கம் இருக்குது, என் வழிக்கு வந்துன்னு நான் காலை விழுந்து சொல்லுவேன். இப்ப அழுத என்ன? யார் அழுதது? என் பெருமான் தான் அழுதாரு. தண்டனை தான் சொல்றாரு. தெரியுமா உங்களுக்கு? என் பெருமான் கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றால் இங்க எப்படிக்கா வரும்? அவனுக்கு வேறு எதுவுமே இல்லையப்பா. பிரபஞ்சம் முழுக்க அண்டமெல்லாம் நிறைவேற்றவன் அவன் ஒருவன் தானே. அவனால் படைக்கப்பட்டது அல்லவா அண்ட சொல்லி சராசரங்கள். சூரியனும் சந்திரன் நவக்கோள்களும் நட்சத்திரங்களும் பூமியும் எல்லாம் அவனால் ஒன்றான பரம்பொருளால் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டது மட்டுமோ, அவனே அதை நீக்குகின்ற சக்தியாய் இருக்கின்றான். இதெல்லாம் தானே தானாகி எல்லாம் தானாகி நிற்கின்றான். பெரும்பதி நாமாகி நிற்கின்றான், நமதாக இருக்கின்றான். எல்லாம் அவனை இதை அனுபவிக்கும் போது ஆனந்தம். அந்த அனுபவத்தை தான் சுத்த சன்மார்க்கம் வழங்கமே தவிர சமய மதங்கள் வழங்காது. பிறவி எடுக்க வைத்து துன்பத்திலேயே ஆழ்த்தின்றது. தெரியுமா உங்களுக்கு? அதுதான் சமய மதங்களே வேண்டாம், சாட வேண்டாம். காரணம் அப்போது இருந்தது, பரிணாம வளர்ச்சி அடையவில்லை. அப்போது இருந்த பக்குவத்திற்கு ஏற்றாது போல் சமய மதங்கள் இருந்தது. சமயம் என்றால் சமைப்பது, ஆன்மாக்களை பக்குவப்படுத்த வந்தது. மதம் என்றால் ஏற்றத்தாழ்வின்றி எல்லோரையும் சமமாக நோக்கம் பொருட்டு உற்பத்தி பண்ணப்பட்டது. அருளால் தோற்றுவிக்கப்பட்டது. அது கால போக்கில் வேதங்கள் உருவாகி ஒற்றுமை இல்லாமல் நிலையை உருவாக்கி மதங்களும் சமயங்களும் மக்களை சந்தையில் வீழ்த்திவிட்டன, துன்பத்தில் ஆழ்த்திவிட்டன. அதையெல்லாம் கடந்தது ஒன்றுதான் சமரசம். சமயங்களும் உண்மை நெறியை சொல்ல வந்தது, மதங்களும் உண்மையை சொல்ல வந்தது. ஆன்மாவை பேசுகின்றது, ஆண்டவனை பேசுகின்றது. அதற்கு யாம் உடன்படுகின்றோம், சமரசம் ஆகின்றோம். வள்ளலார் சன்மார்க்கம் சொல்றது, சமரசம் செய்து கொள்கின்றேன். நான் சொல்வது உண்மைதான். ஆன்மா என்பதும் உண்மைதான்,
ஆண்டவர் என்பது உண்மைதான், பாவம் என்பது உண்மைதான், புண்ணியம் என்பது உண்மைதான், ஜோதி ஆலயங்களில் வைத்திருப்பது உண்மைதான், எல்லாம் உண்மைதான், சமரசம் செய்து கொள்கின்றேன். ஆனால் சுத்தம் இல்லையடா அப்பா உன்னிடத்தில், உண்மை இல்லையடா அப்பா உன்னிடத்தில். ஆகவே என்னுடைய மார்க்கம் சமரசம் மட்டுமல்ல, சுத்தம் கடந்தது. நீ சொல்லுகின்ற மார்க்கத்தை விட கடந்தது நம் மார்க்கம். ஏனென்றால் அது மனிதனால் உருவாக்கப்பட்டது, இது ஆண்டவனால் உருவாக்கப்பட்டது. சுத்தம், சுத்தம் என்பது எல்லாவற்றையும் கடந்தது. ஆண்டவன் ஒருவனே எல்லாவற்றையும் கடந்தவன், யாரும் கடக்கவில்லை, அவன் ஒருவனே கடந்து நிற்பவன். சமரச சுத்த சன்மார்க்கம், சத்திய மார்க்கம். எது சத்திய மார்க்கம்? வேதம் பார்ப்பது சத்தியமோ, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது சத்தியமோ, வருகின்ற ஆன்மாக்களை அலைக்கழிப்பது சத்தியமோ, உண்மை உரைக்காமல் மண்ணை போட்டு மூடியது சத்தியமோ, சூதுவாது நிறைந்தது சத்தியமோ? சொல் பார்க்கலாம். இல்லையே. ஆகவே அங்கே சுத்தம் இல்லை, சன்மார்க்கம் இல்லை. என் ஆண்டவர் அடுப்புறம் ஜோதி ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்திய சமரச சுத்த சன்மார்க்க சத்தியமே என்றும் நிலைத்தது. அதுக்கு ஒன்றே சாத்தியம் கைகூடும், வேறு எதற்கும் சாத்தியம் கைகூடாது. இது சத்தியம், அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பம் எல்லாம் உணவில் பக்குவம் வர வேண்டும், மாமிச உணவை தவிர்க்க வேண்டும் என்பதாக நீங்கள் விண்ணப்பம் செய்து கொண்டே வாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு ஆலயமாக கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எத்தனை ஆலயங்கள் சென்றாலும் சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். ஆனால் உங்களுக்கு விளக்கம் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். என் அன்பு குழந்தைகளே, அங்கே உங்களுக்கு அகவிளக்கம் உண்டாகாது. ஏனென்றால் அகவிளக்கம் தருவதற்குரிய அங்கே தெய்வங்களும் இல்லை, அந்த தெய்வ அனுகிரகத்திற்கு துணையாயிருக்கின்ற ஆன்மாக்களும் அங்கே இல்லை. இங்கே யாமுள்ளோம், உண்மை உழைப்போம், உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது உங்களுக்கு பெருத்த நன்மையை உண்டாகும். அற்புதம். பன்னெண்டு மணிக்கு ஜோதி தரிசனமா முடிச்சது. வல்லல் பெருமான் தெய்வத்தினுடைய நீங்க இப்ப என்ன பண்ணணும், வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்றோம், கேளுங்க. அப்படியே வழிபாடு பண்ணுங்க. காலை மாலை இதை செய்யுங்க. 48 நாள் செய்து பாருங்க. இது வெறும் 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 70 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தேவையில்லையே பெருமானி, உண்மை விளங்கவில்லையே, சுத்தி சுத்தி செக்கு மாடு போல வந்துட்டு இருக்குங்க இந்த உலகத்துல. அப்படி நினைக்கிறீங்கல்ல, 48 நாட்கள் யாம் உழைப்பதை செய்யுங்கள். உங்கள் உள்ளிருக்கும் இறைவன் உங்களுக்கு பாடம் எடுப்பான். உள்ளிருக்கும் அருட்பெரும் ஜோதியன் உண்மையை உரைத்து உங்களை நல்வழிக்கு ஏற்றுவது சத்தியம், சத்தியம், சத்தியம். அணையா தீபம் புலைக்கொலையை தவிர்த்துக் கொண்ட இல்லத்தில் மட்டுமே சிறக்கும். அதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தில் புலைக்கொலை தவிர்த்துக் கொண்டவர்கள் இருந்தால் நித்திய தெய்வத்தை மகாமந்திரம் சொல்லி ஏற்றுங்கள். யாம் அங்கே வந்து அமர்வோம், சந்தேகம் இல்லை. புலைக்கொலை தவிர்த்துக் கொள்ளாதவர்கள் காலை மாலை என்று எப்போது தாங்கள் வழிபாடு செய்கின்றீர்களோ அப்போது ஏற்றுங்கள். மகாமந்திரத்தை உச்சரியுங்கள். எல்லாமல்ல ஆண்டவரே, அருட்பெரும் ஜோதியரே, இந்த ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி தாருங்கள். மாமிச இச்சையிலிருந்து எங்களை விடுவித்து அருங்கள் என்று விண்ணப்பம் செய்யுங்கள். நன்மையே நடக்கும். உங்களுக்கு வேண்டிய நன்மையாக எல்லாம் உடனிருந்து செய்வோம். உண்மை, உடனிருந்து செய்வோம். பிள்ளைகளின் படிப்பில் தொடங்கி உத்தியோகமும் தொழிலும் சிறக்க யாம் அனுபாலிப்போம். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டோம்.
காரணம் காரியம் அறிந்தே வாழ்வதற்குரிய சூட்சமத்தை உங்களுக்கு விளக்குவோம். இதுவரையும் நீங்கள் பெற்ற துன்பத்தை எல்லாம் தவிர்ப்போம். அருளாண்டவராய் உங்களுக்கு நாங்கள் காட்சி அளிப்போம். தெய்வ ஜோதி நம்பினவர்கள் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா வாக்கியத்தை ஆண்டவர் வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். ஆகவே அந்த வெளிப்படையாக எடுத்துக்கொண்ட அந்த மகா மந்திரத்தை அனைவரும் ஜபித்து பயனடையுங்கள். ஆனந்த வாழ்வென்று ஒன்று உண்டு, அது உங்கள் பிள்ளையை தான் இருக்கின்றது, புறத்தை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தோடு வாழுங்கள், சந்தோஷமாக இருங்கள், பிள்ளைகளோடு கூடி கழியுங்கள், கணவனோடு அன்பாய் பழகுங்கள், கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்தில் அன்பை பரிமாறிக் கொள்ளுங்கள். தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் இருந்து தர்மத்தை செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள். உங்களால் முடிந்த உங்கள் கருத்துக்கு தக்க சகாயத்தை செய்தே ஆகுங்கள். உடனிருந்து அருள்பாலிப்போம். தயவு உடையரிடத்தில் நாம் பூர்ணமாய் காரியப்படுவோம். எவ்வித துன்பமும் ஏத விட மாட்டோம். காலையில் ஜோதியை ஏற்றி வையுங்கள். அதன் முன்பாக அமருங்கள். ஒரு கால் மீது ஒரு கால் போட்டு வலது கால் இடது கால் என்று இரண்டையும் மேலே போட்டு நிமிர்ந்து அமர்ந்து உங்கள் எண்ணத்தின்படி அந்த கைகளின் முத்திரையை பதித்துக் கொள்ளுங்கள். அது சுத்த சன்மார்க்க நிலையில் இருக்கின்ற அந்த முத்திரையை நீங்கள் இட்டுக் கொண்டாலும் சரி, மற்ற உங்களுக்கு பிரச்சயமான உங்களுக்கு சௌரியமான முத்திரையை நீங்கள் பதித்துக் கொண்டாலும் சரி, ஜோதியை உற்று நோக்கி நம் ஆண்டவர் அற்புதம் ஜோதி ஆண்டவரே அங்கே பிரகாசமாக இருக்கின்றார் என்று தெய்வ பாவனை செய்து மகாமந்திரத்தை 12 முறை ஓதுங்கள். உங்களுக்கு வேண்டியதை நம் ஆண்டவரிடத்தில் அற்புதம் ஜோதியிடத்தில் விண்ணப்பியுங்கள், மெல்லென துணியுங்கள். பிறகு கண்களை மூடிக்கொண்டு அண்டத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஓசையை கேளுங்கள். ஓசை கேட்கவில்லை என்றால் உங்களுடைய அலைபேசியில் நடராஜபதி மாலை மற்ற திருப்பாக்களை நீங்கள் கேட்கும் வண்ணம் 15 நிமிடங்கள் கேளுங்கள். நீங்கள் ஜோதியை வணங்கியது அது ஒளியின் ஆற்றலை பெற்றுக் கொள்வதற்கு. கண்களை மூடிக்கொண்டு நாதத்தை கேட்பது நாத ஓசையை, நாத ஓங்காரத்தை ஆற்றலை பெற்றுக் கொள்வதற்கு. ஓங்காரம் சுத்த பிரணவ நாத ஜோதியாய் உள்ளது. அதுவே பெருமானிடத்தில் சங்காகவும் சக்கரமாகவும் உள்ளது. சங்கு நாதம், சக்கரம் ஒளி. அது தத்துவமாய் பெருமானிடத்தில் இருப்பதாக காட்டினார்கள். ஆக மயில் ஒளி, சேவல் நாதம். ஆகவே நாத விந்து கலை, கலா, கலா என்றால் காற்று, நாதம் என்றால் ஓசை, விந்து என்றால் வெளிச்சம், கலா என்றால் காற்று. நாத விந்து கலா தீ அக்னி. நமோ நம. ஆகாயம் அங்கே வரல. ஆகாயத்தை பிரதானமாக வச்சுதான் இந்த 4 வெளிப்படும். இந்த 4 இடத்தில் ஆகாயம் காரியப்படுவதனால அங்கே சொல்லப்படவில்லை. ஆகவே இறைவன் இருப்பது நாத விந்து கலா ஆகிய காற்று தீ.
அக்னி. 4 இடத்துல இறைவன் இருக்கிறார். அருணகிரிநாதர் பாடல். ஆக பெரியோர்கள் அருணகிரிநாதரும் குமரகுருவரும் நக்கீரரும் எல்லையற்ற ஆற்றலை பெற்றவர். பக்திமான்கள், சிறந்த பக்திமான்கள். அந்த பக்திமான்கள் எல்லாம் கருணையினாலும் அன்பினாலும் அந்த நிலையை அடைந்தார்கள். நாமும் அவ்வாறே அடையலாம். ஆகவே காலையில் ஜோதி வழிபாட்டையும் பிறகு நாதம் என்ற திருட்பாவை நீங்கள் அலைபேசியில் போட்டு சிறிது நேரம் கூர்ந்து கேட்கவும். ஜோதி வழிபாட்டால் உங்களுடைய புறத்திரைகள் விலகும். நாத கண்களை மூடிக்கொண்டு நாதமாகிய திருட்பாவை கேட்டால் அகத்திரைகள் நீங்கும். புறத்திரையும் அகத்திரையும் நீங்கினால்தான் உங்களுக்கு இறையருள் காரியம். புறத்திரையும் அகத்திரையும் நீங்காமல் உங்களுக்கு உணர்வே உண்டாகாது. இறைவனுடைய இருப்பிடமும் அறிய மாட்டீர்கள், உங்களுடைய இருப்பிடமும் அறிய மாட்டீர்கள், எதையும் அறிய மாட்டீர்கள். கண்கட்ட குருடர்களை போல் வாழ்வதே வாழ்க்கையாக அமைந்துவிடும் இந்த பூவுலகு. ஆகவே இதுவரையும் நீங்கள் கண்கட்டவர்கள் தான். காது இன்னும் திறக்கப்படவில்லை. ஓங்காரநாதன் இன்னும் உங்களுக்கு கேட்கப்படவில்லை. அகத்திரையும் திறக்கவில்லை, புறத்திரையும் திறக்கவில்லை. எல்லாம் மூடி உள்ளது. ஆகவே இதை தெரிந்து கொள்வதற்கு யாம் உரைத்த சூட்சும பூஜை வழிபாடு இதை பின்பற்றுங்கள். இதற்கு ஆதாரமாக இருப்பது ஜீவ தயவு. ஜீவ காரியம் இல்லாமல் செய்யப்படுகின்ற செய்கையெல்லாம் சுத்த மாயாஜால செய்யுங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற பணி சிறக்க வேண்டும், கடவுள் வழிபாடு சிறக்க வேண்டும் என்றால் ஜீவ இம்சை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜீவனும் நஷ்டமடையக்கூடாது, பிறருடைய ஜீவனும் நஷ்டமடையக்கூடாது. உங்களுடைய ஜீவன் நஷ்டமடையது உண்ணுகின்ற உணவில் சுத்தமில்லை என்றால் உங்களுடைய ஜீவன் நஷ்டமடையும். பிறகு தேகின்ற கருவி கர்ணங்கள் நஷ்டமடையும். அதனால் நீங்கள் பிறந்த பிறப்பே வீண் பிறப்பாக முடிந்துவிடும். ஆகவே உணவில் பக்குவம் வரட்டும், சிந்தனையில் எண்ணத்தில் தெளிவு இருக்கட்டும். அதிலும் ஜீவ இம்சை வரக்கூடாது. சொல்லுகின்ற சொல் பிற உயிர்களை இம்சை செய்யக்கூடாது. மனதளவிலும் உடலளவிலும் எந்த வகையிலும் நாம் சொல்லுகின்ற சொல் மற்றவர்களுக்கு இதமாக இருக்க வேண்டும். இம்சை செய்யக்கூடாது. செய்கின்ற செயல் அப்போது ஒழுங்காக இருக்கும். மனம், வாக்கு, காயம் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இறைவன் அருள் பாலிப்பது சத்தியம். ஆகவே இதை சரியாக பயிற்சி செய்யுங்கள். செய்வீர்களா? செய்ய வேண்டும் என்பதே இறைவனுடைய திருவுளம். அதை செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். இப்படியாக நீங்கள் தினந்தோறும் காலை மாலை நேரம் இருப்பவர்கள் செய்து வாருங்கள். இல்லாதவர்கள் காலையில் செய்யுங்கள் அல்லது மாலையில் செய்யுங்கள். ஆனால் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் மகாமந்திரத்தை 6 முறை சொல்லுங்கள். தியானத்தில் 12 முறை சொல்லுங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இப்பொழுது மகாமந்திரம் 6 முறை நாம் உபதேசம் பண்ணுவோம். இதுவரையும் நீங்கள் உபதேசம் வாங்கியிருக்க மாட்டீங்க. இன்று யாம் இவ்விடத்திலிருந்து உமக்கு உபதேசம் செய்கின்றோம். மகாமந்திரத்தை கண்களை மூடிக்கொண்டு உபதேசத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இதுவரையும் உங்களுக்கு கதவை தட்டி திறக்கும் வல்லமை படைத்தது எல்லாம் அல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை எதிர்பட்டு இருக்கின்ற இந்த ஆன்மாவுக்கு ஆன்ம கதவுகளை திறந்த அருள் வேண்டும். இந்த மகாமந்திரத்தின் நாத ஓசையை கேட்கின்ற ஜீவராசிகள், புழு, பூச்சி, செடி, குடி, மரம், ஆடு, மாடு, கோடி என்று எதிர்ந்தாலும் அத்தனை ஆன்மாவுகளின் கதவுகளையும் அது திறக்க வல்லதாக விளங்க வேண்டும். குருநாதரை முன்பாட்டையே நம்மாட்டையாகி இங்கே விளக்கம் பெற அருள் புரிவீர் ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும்
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னானை என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லார் தனையே ஏத்து எல்லாம் செயல்கூடும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு திருச்சிற்றம்பலம். கண்ணில் திறந்துருக்கோமா? அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் நிதியே எனக்குள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெரும் ஜோதியடி அம்பலம் விளங்குகதியே என் கட்டும் கருத்தும் கழிக்க கலைத்து கொண்ட மதியே அமுதமழியே பேரருள் வாழியதே. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி ஜோதி ஜோதி
தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியின் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்திடிக்கும் தெய்வம், கருணை நீதி தெய்வமுற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம், அஞ்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி, குன்றமே போற்றி நெடிய என் துன்பம் துடைத்தல் போற்றி, நினையலா விருதிலே போற்றி, படிவிசை பிறப்பால் செலுத்திடே எங்கள் பரம நின் அடைக்கலம் நானே, எங்கள் பரம நின் அடைக்கலம் நானே, அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. குருநாதரே, இந்த உணவை அற்புதமாக்கி இதை உண்ணுகின்ற இந்த ஆன்மாவுக்கள் எல்லாம் அப்பா அகவிளக்கமும் புறவிளக்கமும் பெற்றே உன் திருவடியை பணிந்து நின்று வாழ்வாங்கு வாழ அருள்புரிவாய் பராபரமே, நோயெல்லாம் நீக்கி அருள்வாய் அப்பா, நோயெல்லாம் நீக்கி அருள்வாய், வினையெல்லாம் செலுத்தருள்வாய், சுத்த சிவ சன்மார்க்கம் எங்களுக்குள் தடை தோங்க அருள்புரிவாய், அருட்பெரும் ஜோதியிலே நன்றி நன்றி நன்றி. எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்.